18ஆம் படி கருப்பரே போற்றி, பகைவரை நடுங்கச் செய்பவனே போற்றி, நல்லதே நினை, நல்லது மட்டுமே நினை. கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே 100% முழுமையாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் என்னை நீ கண்டுவிட்டாலே உனக்கு பேரதிர்ஷ்டம்தான். என் பிள்ளையே, அம்மா அத்தனை பெண் தெய்வங்களையும் உள்ளடக்கி உன்னை காண வந்திருக்கின்றேன். அதாவது சாதாரணமான ரூபத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் ஆனாலும் சரி, மிருகங்களின் முகத்தை கொண்ட தெய்வங்கள் ஆனாலும் சரி, எல்லாவற்றையுமே ஒன்று சேர்த்து உன்னை காண நான் வந்திருக்கின்றேன். அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் உச்சகட்டத்தை தொடப்போகிறது என்றுதான் அர்த்தம். என் பிள்ளையே, நீ செய்த பூஜைகள், நீ தெய்வங்களுக்கு கொடுத்த அத்தனை விதமான நெய்வேத்தியங்களையும் தெய்வங்களினுடைய அன்பினையும் நீ முழுமையாக பெற்றிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த நிகழ்வு ஒன்றினை தெய்வங்கள் எல்லாம் சேர்த்து நடத்தி கொடுக்க முன்வந்திருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்கின்றாய் என்பதனை உணர்ந்ததால்தான் உன் தாயானவள் உன்னை காண இன்று மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள், சில மனக்கசப்புகள், இவை எல்லாவற்றிற்குமே உனக்கு விடை கிடைக்காமல் இருக்கத்தான் செய்கின்றது. நான் தடுமாறி விழுந்து விட்டேன், என்னை நீ கை தூக்கி விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் விழுந்த இடத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, முதலில் மற்றவர்கள் உனக்கு கை கொடுப்பார்கள் என்பதை நீ முழுமையாக நம்புகின்றாய் அல்லவா? அதனை முதலில் நிறுத்து. அது தெய்வமானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, விழுந்த இடத்தில் அடுத்த நொடி நீ எழுந்து விட்டால் மட்டும்தான் உன்னால் பிழைக்க முடியும். நம்மை தூக்குவதற்கு அவர்கள் வருவார்கள், இவர்கள் வருவார்கள், அல்லது தெய்வம் ஓடோடி வரும் என்று நீ அதனை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்க கூடாது. என் தங்கமே, நான் உன்னை அதற்காக கைவிட்டு விடுவேன் என்று சொல்லவில்லை. நீ உனக்கான முயற்சிகளில் இருந்து தவறினால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றுதான் நான் சொல்கின்றேன். என் தங்கமே, சாதாரணமாக இந்த தாயானவள் தனித்து வந்தாலோ உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள், பல அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பேன். இன்று இந்த தாயானவள் இந்த கோலத்தில் உன்னுடைய கண்களில் படும் பொழுது, என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த ஒரு திருப்பம் ஒன்று நடந்தே தீரும். என் குழந்தையே, மனதிற்குள் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்கு தேவை கிடையாது. உன்னுடைய மனது எதை பற்றியும் நீ கலக்கம் கொள்ளக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்லதற்காக நடக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, யார் ஒருவர் உனக்கு தீங்கினை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நொடியிலேயே உன் தாயானவள் தண்டனை கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளையே, எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ சோதனைகளை சந்தித்து இருக்கின்றாய். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நீ கண்டிருக்கின்றாய். இன்று ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் உன் வாழ்க்கையில் தியாகம் செய்வதை முதலில் நிறுத்து. உனக்கு ஒரு விஷயம் அதில் இருக்கும் பொழுது உன்னோடு இருப்பவர்களும் அது எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லி கேட்டால் அதை விட்டு கொடுத்து ஒரு நாளும் தியாகம் செய்யாதே. ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் பிடித்திருக்கலாம். ஆனால் அதை அடைவது என்பது யாருக்கு திறமை இருக்கின்றதோ அவர்களால் மட்டுமே முடியும். என்னுடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில் நடப்பது உனக்கானது என்றால், உனக்கு பிடித்த விஷயம் உன்னை மட்டுமே வந்து சேரும் என்றால் நிச்சயமாக நீ முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே. முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை என்றால் அதை பற்றி நீ பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சிகளே செய்யாமல் அதை இன்னொருவருக்கு விட்டு கொடுத்து செல்வது என்பது நிச்சயமாக மிகவும் தவறான செயலாகும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நினைப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சுத்தி வருவார்கள். ஏதேனும் ஒரு வகையில் உனக்கு காயங்களை கொடுத்துவிட வேண்டும்
வேண்டும் என்று நினைத்து அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். பல நாள் முயற்சி அவர்களுக்கு தோல்வியினை சந்திக்க வேண்டும். அதை நீதான் அவர்களுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் அடுத்தவர்களின் துணையை நாடாமல் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அதை நீ சரி செய்து விட முடியும் என்பதில் என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் அத்தனை வேதனைகளையும் நீ கடந்து வருவாய் என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் வரும் பொழுது உனக்கு ஆறுதலுக்கு என்று யாரும் இல்லை என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக யாரேனும் ஒருவர் உனக்கு ஆறுதலை கொடுத்திருப்பார்கள் அல்லவா? இன்றும் உன்னால் அதனை ஒரு நாளும் மறக்க முடியாது அல்லவா? என் தங்கமே, அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களினால் உனக்கு ஆறுதல் கொடுத்தவர்கள் இன்னமும் உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். யார் ஒருவர் உன்னுடைய கஷ்டத்தில் உனக்கு உடனிருந்து உன்னுடைய மனவலிக்கெல்லாம் மருந்தாக இருந்தார்களோ அவர்களை காலம் முழுவதும் நீ மறக்க கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னை விட்டு விலகி செல்ல நேர்ந்தாலும் நீ அவர்களை விட்டு விலகி செல்லாதே. அவர்கள் உனக்கு செய்த உதவிக்கு நன்றியை ஒரு நாளும் அவர்களுக்கு காட்டாமல் இருக்காதே. என் பிள்ளையே, இன்று இந்த தாயானவள் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என் தங்கமே, தெய்வத்தின் மீது அதீத அன்பு வைத்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் அல்லவா? சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ தெய்வத்தை நினைக்கின்றாய். என்ன கிடைத்தாலுமே அதை வைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். எதற்காகவும் அடுத்தவர்களிடத்தில் இருந்து எதையும் பறிக்கின்ற எண்ணம் உனக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் நான் உன்னோடு இருக்காமல் போய்விடுவேனா என்ன? அம்மாவினுடைய ஆட்டம் இப்போது பயங்கரமாக தான் இருக்க போகின்றது. சந்தோஷமாக கூட இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வருவேன். என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையில் எதை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இன்று உன்னை காண வந்திருக்கின்றேனோ அந்த விஷயம் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் பாதி தூரத்தை எட்டிவிட்டது. இன்னும் சில தூரம் மட்டுமே மிச்சம் இருக்கிறது. நீ தொட்டுவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் தங்கமே, விடாமுயற்சியோடு நீ செய்கின்ற எல்லாமே உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாயானவளை காணும் பொழுதெல்லாம் உனக்கு சக்தி அதிகரிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நான் செய்து கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ பெருமைப்பட வேண்டும். தெய்வம் என்ற ஒன்று எப்படி நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம் தெய்வம் நம்மை காத்துவிடும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். யாருக்காகவும் நாம் இந்த வாழ்க்கையில் எதையும் தியாகம் செய்யக்கூடாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு. தியாகம் என்பதை எப்பொழுது செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த விஷயம் நீ எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ ஒருவேளை அது ஒரு உயிராக இருக்கும் பட்சத்தில் உன்னை பிடிக்கவில்லை என்றால் மட்டும்தான் அதை விட்டு நீ விலகி செல்ல வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அதற்காக நீ இறங்கி சென்றுவிடக் கூடாது. என் குழந்தையே, இதுவெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு புரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எது நல்லது எது கெட்டது என்பதை பிரித்தறியக்கூடிய திறமை உனக்குள் இருக்கத்தான் செய்கிறது. அதனை சரியான நேரத்தில் நீ பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு சரியாக பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன். நீ சரியாக பயணிக்கும் பட்சத்தில் இந்த தாயானவள் உன்னை நல்ல நிலையில் ஏற்றி வைப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு தேவை கிடையாது. எனது அன்பு பிள்ளையே, மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சிரிக்க வைப்பது எளிதில் செய்துவிடலாம், ஆனால் சந்தோஷப்படுத்துவது கடினம் அல்லவா? அப்படி என் குழந்தையான உன்னை சந்தோஷப்படுத்ததான் உன் வீடு தேடி வந்துள்ளேன். கஷ்டமோ சந்தோஷமோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை மறவாமல் அம்மா வராகி தாயே என்று என்னிடம்தானே முதலில் நீ ஓடி வருகிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை நான் செய்து கொடுக்காமல் வேறு யார் உனக்கு நல்லது செய்வார்கள்? ஒரு பிள்ளைக்கு பெற்ற தாயானவள் தானே எல்லா விஷயத்திலும் முதலாய் வந்து நிற்பாள். அப்படித்தான் போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையிலும் உன் போராட்டங்களை முடித்து வைத்து உனக்கு வெற்றியை அறிவிக்கப் போகிறேன். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி,
உயர்வான நல்ல குணத்தோடும் உயர்வான நல்ல சிந்தனைகளோடும் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உன்னால் மாற்றி அமைக்க முடியும் என்பதை நீ மறவாதே. உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நம்பிக்கையான உன்னுடைய குணத்திற்காகவும் எப்பொழுதும் நான் உன் வீடு தேடி வந்து கொண்டே இருப்பேன். நான் வருவதோடு மட்டுமல்லாமல் அருள்பாலிக்க செய்ய போகிறேன். காற்றில் பறக்கும் ஒரு துணியானது எவ்வாறு காத்திருக்கும் திசையை மாற்றி மாற்றி பறக்குமோ அப்படி நீ பறக்க வேண்டாம். ஏனென்றால் காற்றின் திசை மாறும்போது அது உச்சத்தில் சிக்கி பறக்க இயலாமல் கிழிந்துவிடும். எனது அன்பு குழந்தையான நீ எப்பொழுதும் நேர்மையான நல்ல வழியில் சென்றால் உனக்கு பின்னாலே உனக்கு துணையாக நானும் வந்து உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க சித்தமாக இருக்கிறேன். கடந்த காலமும் எதிர்காலமும் உன் கைவசத்தில் இல்லைதானே? கடந்த காலத்தில் நடந்து முடிந்ததை உன்னால் மாற்ற முடியாது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நீ அறியவும் மாட்டாய். அதை உன்னால் மாற்றி அமைக்கவும் முடியாது. ஆனால் நிஜமான இன்றைய காலத்தில் நடக்கும் விஷயங்களை உன்னால் மாற்றி அமைக்க முடியும் தானே? உனக்கு தேவையில்லாத, உனக்கு விருப்பமில்லாத அனைத்து விஷயங்களையும் நீ விலக்கி வைத்துவிடு. நல்ல வழியில் நேர்மையாக அனைத்து விஷயங்களையும் செய்ய பழகு. நிலா இல்லாத வானம் எப்போதும் யாரையும் கவர்வது கிடையாதுதான். அதுபோல உண்மையான அன்பு இல்லாத இதயத்தை நானும் விரும்புவதில்லை. எனது அன்பு குழந்தையான நீ உண்மையான அன்போடு பாசத்தோடும் பக்தியோடும் இருப்பதால் தான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். உனக்கு சொந்தமானது எதுவும் உன்னை விட்டு எங்கும் போகாது. கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என் தங்கமே. எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எல்லாமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற உண்மையை உணர்ந்து கொள். இன்று முதல் உன் வீடு தேடி வந்த நானே உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக இருந்து சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தருள போகிறேன். விரைவில் உன் மனம் மகிழக்கூடிய நல்ல செய்தியும் உன் வீடு தேடி வரும். அதை கேட்டு உனது உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடைய போகிறது. என் குழந்தையே, உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும். வேண்டும் வரம் தருபவனே போற்றி, வேட்டை பிரியனே போற்றி போற்றி.